இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் திமுக களத்தில் இறங்கியுள்ளது. ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 40க்கு 40 என்ற அளவில் முழு வெற்றியை பெற்றது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடவில்லை என அறிவித்துவிட்டது. பாஜக கூட்டணி சார்பில் பாமகவின் சி. அன்புமணி போட்டியிடுகிறார். திமுக சார்பாக அன்னியூர் சிவா களமிறங்குகிறார். நாம் தமிழர் சார்பாக அபிநயா போட்டியிடுகிறார். அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்துவிட்டது. கடந்த வாரம் முழுவதும் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றதால் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பெரும்பாலும் ஈடுபடவில்லை. சனிக்கிழமையுடன் கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. இந்நிலையில் திமுக அமைச்சர்கள் பலர் விக்கிரவாண்டியில் முகாமிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர்கள் சேகர் பாபு, கணேசன், முத்துசாமி ஆகியோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். அதிமுக தேர்தலை புறக்கணித்ததால் அக்கட்சியின் வாக்குகளை பெறுவதில் திமுக, பாமக, நாம் தமிழர் ஆகிய 3 கட்சிகளும் மும்முரம் காட்டுகின்றன. திமுகவோ எந்த சட்டமன்ற தேர்தல் என்றால் அதிமுகவை ஒரு பிடி பிடிக்கும். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவை விட்டுவிட்டு பாஜகவை மோடியை விமர்சித்து வருகின்றனர். காரணம், அதிமுக களத்தில் இல்லாததால் அவர்களை எதிர்த்து அந்த வாக்குகள் பாமக பக்கம் சென்றுவிடக் கூடும். அவர்களை விமர்சிக்காமல் விட்டால் அந்த வாக்குகள் தங்கள் பக்கம் வர வாய்ப்புள்ளதாக ஒரு கணக்கு சொல்கிறார்கள். அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து நாம் தமிழர் கட்சி சீமானும் அக்கட்சியின் ஆதரவை மறைமுகமாக கோரி வருகிறார். இந்த சூழலில் அன்புமணி ராமதாசு அதிமுகவினர் தங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்டுள்ளார். சாணிமேடு கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், நான் உரிமைகளுக்காக நடைபெறும் இத்தேர்தலில் திமுக பணத்தை மட்டுமே நம்பியுள்ளது. இடஒதுக்கீட்டுக்காக மருத்துவர் ராமதாஸ் 45 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார். எங்கிருந்தோ வந்த அமைச்சர் பணம் கொடுத்து இக்கூட்டத்துக்கு வரவிடாமல் தடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் நாம் பணத்துக்காக மயங்குபவர்களா? இத்தேர்தலில் பாமக வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கும். முதல்வருக்கு நம்மை கண்டு பயம் வர வேண்டும். இத்தேர்தலில் மனசாட்சியுடன் நடந்து கொள்ளாதீர்கள். பணம் வாங்கிவிட்டோமே என்று பிரித்து வாக்களிக்காதீர்கள். ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு விழக்கூடாது. அதிமுகவினருக்கு ஒரு வேண்டுகோள், நம் பொது எதிரி திமுக, நீங்கள் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார். இந்நிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். வன்னியர் சமூக மக்கள் அதிகமுள்ள தொகுதி என்பதால் 10.5% இடஒதுக்கீடு விவகாரம் தேர்தல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது. திமுக அரசு வன்னியர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த உச்சநீதிமன்றத்தில் வலுவாக வாதாடவில்லை என்று பாமக குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடையே பேசினார். வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்க தமிழக அரசுக்கு முழு மனது உண்டு. தமிழக முதல்வர் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேண்டுகோளை ஏற்று உச்சநீதிமன்றத்தில் சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து அந்த வழக்கை நடத்தினோம். எங்களுக்கு மனம் இல்லை என்றால் எப்படி சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இருக்க முடியும்? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை உணர வேண்டியுள்ளது என்று கூறினார். மேலும் அவர் 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். தற்போது எடுக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுத்து புள்ளி விவரங்கள் கொடுத்தால் அடுத்த 6 மாதங்களில் இடஒதுக்கீடு கொடுத்த சட்டத்தை ஏற்றிவிடுவோம். பாஜகவின் தோழமை கட்சியான பாமக அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்லலாம் என அமைச்சர் பேசியுள்ளார்.